வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ என் கையில் இருக்கிற IQ Neo 10R இந்த மொபைலில் லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அந்த அப்டேட்டுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் போல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ ஆஃப்டர் அப்டேட் ரிவ்யூ தான் இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மொபைலில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அது ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ சிஸ்டம் அப்டேட்டில் போனீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ எனக்கு கிடச்சிருக்கிற வெர்ஷன் பார்த்திங்கன்னா PD2352BF. BF அப்படின்னா எனக்கு வந்து ட்ரையல் வெர்ஷனில் பண்ணது. EXA 15.0.8.11 W30 இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ட்ரையல் வெர்ஷனில் வேணும்னா டாப்பில் இருக்கிற 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணி வெர்ஷன் ட்ரையல்னு இருக்கும். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட் இருக்கான்னு காமிக்கும். ஸோ ட்ரையல் வெர்ஷன் அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. அண்டு இதில் பார்த்திங்கன்னா என்ன அப்டேட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸோ கூகுள் செக்யூரிட்டி பேட்ச் மே மந்த்துக்கானது எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது கூட ஒரு சிலதெல்லாம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, ஒரு சிலதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த அப்டேட் தான் எனக்கு கிடச்சிருக்கு, மே மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்சு. ஓகே, இந்த அப்டேட்டோடைய சைஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ எனக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் சைஸ் பார்த்திங்கன்னா 524 MB அப்படிங்கிறது தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு கிடைச்ச இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்டிங் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்கு. அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது எனக்கு. ஸோ 5G டவர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. கால் கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கு, நெட்ஒர்க்கும் நல்லாயிருக்கு. அண்டு வீட்டு உள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு டவர் கிடைக்காது. ஸோ ஹீட்டிங் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா வீட்டு உள்ளே நான் யூஸ் பண்ணும்போது ஒரு 42 மேலே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். பட் இப்போ வந்து எனக்கு ஒரு 39 விட கம்மியாக தான் எனக்கு வந்து ஹீட்டிங் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீல் தான் இருக்கும், ஹீட்டிங் தெரியாது. ஸோ இது இப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த அப்டேட் வந்து எனக்கு ஹீட்டிங் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நீங்கள் யாராவது மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மொபைல், அதாவது IQ Neo 10R அவுட் ஆஃப் த பாக்ஸ் எந்த அப்டேட்டும் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணுறீங்களா, எந்த அப்டேட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எனக்கு இல்லை அப்படின்னாலும் மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்டுமே. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்களுக்கு வேறு அப்டேட்ஸ் கிடச்சிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ சைஸ் பார்த்திங்கன்னா வேறு இருக்குது. ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த IQ Neo 10R மொபைலில் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எந்த அப்டேட்டும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு கேமரா, கேமிங் அண்டு மற்ற விஷயங்கள், மல்டி டாஸ்கிங், ஸோ எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 மந்த்தாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு 30 டைம்ஸாவது நீங்கள் வந்து சார்ஜிங் சைக்கிளை நீங்கள் அட்லீஸ்ட் யூஸ் பண்ணி ஆகணும். அப்போ 30 டைம்ஸ் நீங்கள் சார்ஜிங் சைக்கிளில் யூஸ் பண்ணணும்னா இந்த 6400 mAh பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு 30 சைக்கிள்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ மினிமமாக நீங்கள் ஒரு 2-3 மந்த்ஸ், ஒரு 3 மாதம் யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்காம உங்களுக்கு மொபைல் நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அப்டேட்டே கொடுக்காதீங்க. ஒருவேளை ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, அது அப்டேட்டில் சரி செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த டைமில் அப்டேட் கொடுத்து பாருங்கள். பட் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா பின்னாடி டீக்ரேட் பண்ண முடியாது, அப்கிரேட் மட்டும்தான் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அவசரப்பட்டு அப்டேட் கொடுக்காதீங்க. அப்டேட்டுக்கு முன்னாடி ஒரு 2-3 மந்த், இந்த மொபைல் கிடையாது, எந்த ஒரு மொபைல் வாங்கினீங்கனாலும் ஒரு 2-3 மந்த் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா அப்டேட் கொடுக்காமல் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஸோ மெயினாக நீங்கள் இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் லைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த வித மாற்றமும் பெருசாக தெரியாது. ஹெவி யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு சில சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து அதிகமாக கேமரா யூஸ் பண்ணுவேன். எனக்கு செல்ஃபி கேமரா 32 MP சுமாராக தான் இருக்குது. பட் நான் அப்டேட் கொடுக்காம அவுட் ஆஃப் த பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃபி கேமரா ஒரு ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. ரியர் கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. எதனால் அப்படின்னா நான் வந்து அதிகமாக கேமராவை யூஸ் பண்ணுவோம். சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து கேமராவே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ கேமிங் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லை டீக்ரேட் ஆகிருக்கா அப்படிங்கிறது அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அதனால் அவசரப்பட்டு அப்டேட் கொடுக்காதீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் எப்படி பார்த்தாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு
என்ன சாஃப்ட்வேரில் கொடுக்குறாங்களோ அதில் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும். ஸோ ஒரு சில கேமிங்கில் மட்டும் FPS அதிகமாக வைக்கிறதுக்காக ஒரு சில அப்டேட்ஸ் வேணால் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எது எப்படியோ எனக்கு மே மந்த்துக்கான 2025 அப்டேட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் கனெக்டிவிட்டி, நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அண்ட் ஹீட்டிங் எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் கம்மியாக இருக்குது, கால் கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குது அண்ட் நெட்வொர்க்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என் கையில் இருக்கிற 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜோட கிடைக்கும். ஸோ இந்த மொபைலில் நீங்கள் பேஸ் வேரியண்ட்டாக செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்ததாக 12256 தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் IQ Neo 10 செலக்ட் பண்ணலாம். ஸோ பேஸ் வேரியண்ட்டு 256GB வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27,500க்கு அமேசானில் கிடைக்குது. ஸோ வித்து கார்டு ஆஃபரோடு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 128GB வேரியண்ட் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. 256GB வேரியண்ட் எடுத்திங்கன்னா 27,500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களால் 32,000 செலவு பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து IQ Neo 10 செலக்ட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு இதை விட பெட்டரான ப்ராசஸர் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ப்ரீ புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபா கார்டு ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு TWSம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பேஸ் வேரியண்ட்டு 128GB வேரியண்ட் வச்சுருக்காங்க, அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் 256GB வேரியண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு UFS 4.1 ஸ்டோரேஜ் கிடைக்கும். அது கார்டு ஆஃபர் 2000 போக உங்களுக்கு 32,000க்கு மொபைல் கிடைக்கும். எது எப்படியோ உங்களால் 27,000 ப்ரைஸ் பாயிண்டில் இந்த IQ Neo 10R மொபைல் வாங்கினீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு டீல் அப்படின்னு தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு அல்ட்ரா சாய்ஸஸ் உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்கலாம். பட் விவோ அண்ட் IQ பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ விவோவிலே ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா விவோவில் T4 Ultra அப்படிங்கிற மொபைல் வெகு விரைவில் ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8300+ அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து கேமரா சென்ட்ரிக்காக இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கக்கூடிய சிப்செட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமிங்க்கும் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓவராலாக கேமிங் அண்டு கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு விவோ T4 Ultra ஒரு 35,000 ப்ரைஸ் பாயிண்ட் இல்லை அதை விட கம்மியான விலையில் லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேமரா செட்டப் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 50MP டெலஃபோட்டோ அண்டு 50MP மெயின் கேமரா அண்டு 50MP செல்ஃபி கேமரா கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அல்ட்ரா வைடு 50MP வைக்கிறாங்களா இல்லை 8MP வைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரில. மேபி 50MP அல்ட்ரா வைடு வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ மெயின் கேமராவில் 100x ஜூம் வரைக்கும் வைக்கிறாங்க, அது ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவோ அண்ட் IQவில் நீங்கள் 40,000 செக்மெண்ட்டில் ஒரு ப்ரீமியம் ஃப்ளாஷிப் மொபைல் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா IQ 12 செலக்ட் பண்ணலாம். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு 512GB வேரியண்ட்டு தான் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ளாஷிப் லெவல் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிப்செட்டை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்வேர் பில்டு குவாலிட்டி எல்லாமே தரமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீமியம் ஃப்ளாஷிப்பு அண்டு ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் இது ரெண்டுலேயும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்கள் ஃப்ளாஷிப் லெவலில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும், கேமரா நல்லாயிருக்கும், டிஸ்பிளே நல்லாயிருக்கும், ஓவராலாக உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரீமியமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய மொபைல். அதுவே நீங்கள் வந்து மிட்ரேஞ்ச் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷிப்பில் இருக்கக்கூடிய சிப்செட்டை போடலாம், இல்லை அதில் கொஞ்சம் டீக்ரேட் பண்ணி ஒரு சில சிப்செட்டை போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8s Gen 3 அண்ட் 8s Gen 4 இதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஃப்ளாஷிப் கிடையாது, ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கக்கூடிய சிப்செட்டு. ஸோ அப்போ ஃப்ளாஷிப்பில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அத்தனையும் கொடுப்பாங்க. பட் பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்களில் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சிறந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னா ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கிற மொபைலில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கிற மொபைலுக்கு அதுக்குண்டான ஒரு கெத்து தனியாக தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் அவசரப்பட்டு அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க. அப்டேட் கொடுக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆப்டிமைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டரான ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் நிறைய பேர் உடனே கேட்பீங்க, அடிஷ்னலாக 1 year வேறு உங்களுக்கு செக்யூரிட்டி அண்ட் ஆண்ட்ராய்டு எல்லாமே கொடுக்குறாங்களே, 4 Gen வரைக்கும் உங்களுக்கு OS அப்டேட் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் எதுக்கு கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்டேட்டில் ஆப்டிமைசேஷன் அந்தளவுக்கு இருக்காது, மொபைல் உங்கள் கையில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டை கொடுக்கும்போது உங்களுடைய மொபைலில் என்னென்னலாம் ஆப்ஸ் போடுறீங்க, என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து ஆப்டிமைசேஷன் ஆகும். இன்னொன்று உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரியும் ஆப்டிமைசேஷன் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட்டு அப்டேட் எதுவுமே கொடுக்காதீங்க. ஒரு சின்ன அப்டேட் கூட உங்கள் கையில் இருக்கிற மொபைலை
பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அதை விட பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரீமியமான மொபைல் இல்லை ஃப்ளாஷிப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மொபைலை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுத்துருக்கிற வெர்ஷன் எந்த ஒரு அப்டேட் வெர்ஷனாக இருந்தாலும் அதை அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு ஃப்ளாஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் குறைபாடுகள் ஏற்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து அப்டேட்டை பற்றி திங்க் பண்ணுங்கள், அவசரப்பட்டு கொடுக்காதீங்க. ஸோ இது இந்த பர்டிகுலர் விவோ ஐக்யூக்கு மட்டும் கிடையாது, ஆல் பிராண்ட்ஸ் ஆல் மொபைல்ஸுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.